அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். குருவின் பார்வையினால் துளாராசி என்பதே, இதுவரை குரு பார்வை என்பது குரு உங்களுக்கு சத்ரு. அந்த சத்ருவின் பார்வையினால் பலவிதமான லாபங்களுக்கு பதிலாக சிரமங்களையே சந்திச்சுட்டு வந்தீங்க. இப்போ அந்த குருபவன் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் வீட்டிலேயே உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் அமர போகிறார். அப்போ அட்டமத்தில் அமரனால அவருக்கு பேர் சகட குருன்னு சொல்லி பேர். சங்கடங்களையெல்லாம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதிலும் அவர் உங்கள் ராசிநாதன் வீட்டில் அமரக்கூடிய காரணத்தினால எவ்வளோ பிரச்சனை இல்லைங்க வியாக்கியானங்கள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானுடைய பார்வையினால் இந்த வாரம் முழுவதும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் இல்லை, அதனால் இன்னும் நல்ல அருமையான வாரமாக அமையும். இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே ராகு பகவான், அவரோடு செவ்வாய் பகவானும் புத பகவானும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே லாபாதிபதியாகிய சூரிய பகவானும், அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும். வருகின்ற புதன்கிழமை மாலை 5:21 வரை குரு பகவானும். அதன் பின்பு அட்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறிவிடுவார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3, 4, 5, 6 இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். துளாராசி என்பதே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். அதுவும் குறிப்பாக இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 28/4/2024 திதி தேய்பிரை பஞ்சமி திதி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள், கரி நாள். அடுத்து திங்கட்கிழமை 29/4/2024 திதி தேய்பிரை சஷ்டி திதி, பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், தேய்பிரை சஷ்டி. அடுத்து செவ்வாய்க்கிழமை 30/4/2024 திதி தேய்பிரை சப்தமி திதி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் பிறக்குது. மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு. அன்று திதி தேய்பிரை அஷ்டமி திதி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், லேபர்ஸ் டே தொழிலாளர் தினம். அன்று மாலை 5:21 குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமாகிய ரிஷபராசியில் அமர்வார். அடுத்து வியாழக்கிழமை 2/5/2024 திதி தேய்பிரை நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 3/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரை தசமி திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், சுபமுகூர்த்த நாள். வெள்ளிக்கிழமை தான் சுபமுகூர்த்த நாள். அன்று தனிய நாளும் கூட யோகமான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 4/5/2024 திதி தேய்பிரை ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள். அன்று உக்கிரம் பெற்ற சூரிய பகவான் அவருடைய அக்னி நட்சத்திரத்தின் துவக்க நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்றிலிருந்து தான் அக்னி நட்சத்திர ஆரம்பம். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே இந்த வாரத்தில் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. சுக்கிர பகவானுடைய பார்வையும் தனாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் கடன் மூலமாகவோ அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த லாபத்தோடு உங்களுடைய முயற்சியும் சேர்ந்தால் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நன்மையை தரும். ஜீவனாதிபதியாகிய சந்திரபகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமரும் பொழுது நல்ல முயற்சியை கொடுப்பார், தொழிலில் ஏற்றத்தை கொடுப்பார். எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களோ, தொழில் வியாபார ரீதியாக காத்திருக்கிறவர்களோ அதையெல்லாம் கொடுப்பார். புது தொழில்களை, புது முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலாளர்களால் உங்களுக்கும், உங்களால் தொழிலாளர்களுக்கும், லேபர்ஸுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆதாயமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முன்னேற்றம் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்திலே சந்திரபவன், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரபவன் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறனால நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும், பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான யோகத்தை கொடுக்கும். வீடு வண்டி வாகன யோக சம்பந்தப்பட்ட எல்லா லாபங்களும் நிச்சயமாக தொழில் ரீதியாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் லாபகரமான வாரம். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கும், உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்ஸுக்கும், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய உங்களுடைய கோ ஒர்க்கருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும். அதனால் உத்தியோகஸ்தரை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்களை எதிர்பார்க்க வேண்டிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துனால உஷ்ண சம்மந்தப்பட்டதும் ப்ளஸ் நீர் சம்மந்தப்பட்டதும் சேர்ந்து ஏற்படும். ஆனால் ரெண்டும் கலக்கிறப்ப, உஷ்ணமும் நீரும் கலக்கிறப்ப அது ஒரு விதமான வயிறு அல்லது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய துளாராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதுமே சுபயோகத்தை கொடுக்கும். முதல் சொன்னமாதிரி சந்திராசமும் வேதியும் இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் விட துளாராசி பெண்களுக்கு இந்த வாரம் சௌகரியமான வாரம். மதிப்பு, மரியாதை, கௌரவம் தானாக கிடைக்கக்கூடிய வாரம். வழியை உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாரம். உங்களுடைய உதவி அனைவருக்கும் தேவைப்படும் என்ற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யப்படும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும். தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும். அதே போல் குழந்தைகளுக்கு உங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா தேவையில்லாத சில அலைச்சல், மன உளைச்சலால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கூட சில நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும், உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரத்தில் சுபயோகமும் லாபமும் கூடிய ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. குறிப்பாக துளாராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பஞ்சமி திதியில், தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சுப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.